ஹலோ, யார் எம்எல்ஏவா? அவரு இன்னொரு 1 ஹவருக்கு பிஸியா இருப்பாருங்க. இப்ப பேச முடியாது. நீங்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பேசிக்கிறேன். ஏப்பா வரேன்ப்பா. ஏய் 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 பூசாரி போப்பா, தொண்டர்கள்லாம் வெயிட்டிங். அறிவு கேட்டவன். எப்படி இருக்க சக்தி? இருக்கேன். இப்பெல்லாம் உன்னை ஃப்ரீயா பார்க்க கூட முடியல. எனக்கும் உங்களை பார்க்கணும் பேசணும்னு ஆசை தான். ஆனாலும் முடியல. நீ ஒரு ஃபோன் கூட பண்ணலையே சக்தி. எதுக்குங்க வம்பு? நான் ஏதாவது மனசு திறந்து உங்ககிட்ட பேச போக நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி பத்திரிக்கை டிவின்னு கொடுத்துட்டீங்கடா. இதெல்லாம் உங்ககிட்ட பேசுறதுக்கே பயமாக இருக்குங்க. எப்போ என்ன நடக்கும், நீங்கள் எப்போ எப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒன்றுமே புரியலைங்க. ஐயோ சக்தி, உன்னை விட்டுட்டு அப்பாவோட போனப்புல இருந்து என்னை சுத்தி நடக்கிற எதுவுமே என் கையில இல்ல சக்தி. நான் நானாவே இல்ல. பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என் உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு. என் மனசு உன்னதான் சுத்தி வந்துட்டு இருக்கு சக்தி. ஏங்க நீங்கள் ஏன் என் வாழ்க்கையில் வந்தீங்க? நான் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு எனக்கு நல்லது செஞ்சீங்க. ஏன் என்ன உங்கள் மேலே பைத்தியமாக இருக்க வச்சீங்க. இப்போ உங்க கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப ஏன் என்னை விட்டு போனீங்க? ஏங்க நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்ற நிலைமையை உருவாக்கிட்டு என்னை ஏங்க இப்படி தனியாக தவிக்க விட்டு போனீங்க? இது எதுக்குமே நீங்கள் பதில் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் என்னால் எதையுமே மறக்க முடியலைங்க. உங்கள் மேலே கோபமாக இருக்க மாதிரி என்னால் நடிக்கத்தான் முடியுது. மனசார உங்கள் மேலே கோவப்படவோ வெறுக்கவோ முடியல. நீங்கள் திரும்பி என்கிட்ட வரணும்ன்றது என் மனசு ஆசைப்படுது. ஆனால் அவள் உங்க கூட இருக்க மாட்டான்னு என் புத்தி சொல்லுது. நான் எதை நம்புவேன், எது சொல்கிறத கேட்பேன்? சக்தி, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். ஆனா இப்ப இருக்கிற நிலைமையில உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சொன்னாலும் அதை நீ எப்படி எடுத்துக்க போறியோன்னு எனக்கு பயமா இருக்கு. என்ன விஷயம்? அது எந்த விஷயம் வந்தாலும் சொல்லுங்க. எல்லாத்தையும் தாங்கிக்கிற நான் பழகித்தானே ஆகணும். சொல்லுங்க, என்ன விஷயம்? நான் ஐஏஎஸ் ட்ரைனிங்காக போறேன். ட்ரைனிங் 1.5 வருஷம். எங்க? முசூரி, உத்தரகாண்ட் ஸ்டேட்ல இருக்கு. சரி, நீங்க ஆசைப்பட்ட விஷயம் தானே, போய்த்தானே ஆகணும். போயிட்டு வாங்க. என்ன மன்னிச்சிரு சக்தி. என்கிட்ட எங்க மன்னிப்பு கேட்குறீங்க? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு மன்னிப்பு? சீக்கிரமே உன் கூட வந்து வாழணும், உன்னை விட்டு எங்கேயும் போகாம பக்கத்துல இருக்கணும்னு தான் நினைச்சேன். இப்ப நான் என்ன பண்றதுன்னு தெரியல. நீங்க என்ன பண்ணுவீங்க? என் தலையெழுத்து அப்படி. வீட்டில் என் கூட ஒன்றா இல்லைன்றாலும் இந்த ஊரில் தானே இருக்கீங்க. எங்கேயாவது எப்படியாவது உங்களை பார்த்துடலாம்ன்ற நம்பிக்கையில் இருந்தேன். சக்தி, எனக்கு வேற வழி தெரியல. என்னை வருத்துறாத. அது நான் செத்தாதாங்க. இது பல வருஷ காதலுங்க. நீங்க எனக்கு சாமி. உங்களை மறந்துட்டு